ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான, டேஸ்டியான ரசமலாய் கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப யம்மியான, டேஸ்டியான இந்த கேக் வந்து நான் ஓவன் எதுவுமே இல்லாமல் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்ம 1/2 கேஜி வெண்ணிலா ஸ்பஞ்ச் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 1/2 கப்பு மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். மில்க் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டையை வந்து நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணணும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதில் வந்து 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பவுடர் சுகர் சேர்க்குற மாதிரி இருந்தால் கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணிட்டேன். முட்டை நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து பீட் பண்ணிவிட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எந்த அளவுக்கு முட்டையை வந்து நல்லா க்ரீமியாகவும் ஃப்ளஃபியாகவும் பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கேக் வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பேச்சுலாவோ விஸ்கோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவராக எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் கொட்டி மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசி இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் நான் இதை வந்து ஒரு 6 இன்ச் கேக் மோல்டில் மாற்றிக்கிறேன். 6 இன்ச் மோல்டில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. கேக் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் இதை நான் 3 லேயராக கட் பண்ணிக்கிறேன். கேக்கை 3 லேயராக கட் பண்ணியாச்சு. இப்போ ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே கேக் போர்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக அதில் க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து ரசமலாயோட அந்த மில்க் இருக்குல்ல, அதை வச்சு இந்த கேக்கை வெட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மில்கில் கேக்கை வந்து வெட் பண்ணும்போது கேக் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு ஃபியோனா விப்பிங் க்ரீமை வந்து பீட் பண்ணியிருக்கேன். க்ரீம் பீட் பண்ணும்போது அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்து பீட் பண்ணியிருக்கேன். இப்போ க்ரீமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக்குக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து ரசமலாய் இருக்குல்ல, அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பிஸ்தாஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்த லேயர் கேக்கை வச்சு அதையும் அந்த மில்க் மிக்ஸ் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
கடைசி லேயர் கேக்க வச்சு அதையும் மில்க் மிக்ஸ் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம், கொஞ்சமா க்ரீம் குடுத்து இந்த கேக்க வந்து க்ரம் கோட் பண்ணிக்கலாம். க்ரம் கோட் பண்ண கேக்க ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் குடுத்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக்க வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளிய எடுத்து ஃபைனல் கோட்டிங் குடுத்துட்ருக்கேன். கேக்கோட சைட்ஸ்ல எல்லாமே ஸ்க்ரேப்பர் வச்சு லைன் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த கேக்குக்கு மேல வந்து ஸ்பேச்சுலா வச்சு டிசைன் பண்ணிக்கிறேன். கேக்குக்கு ஃபைனல் கோட்டிங்லாம் குடுத்ததுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில வச்சு செட் பண்ணிக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் கேக்குக்கு மேல வந்து கனாஷ் வச்சு டிசைன் குடுத்துட்ருக்கேன். நான் இங்க 1/4 கப்பு விப்பிங் கிரீம்ல 1/4 கப்பு ஒயிட் சாக்லேட்டும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரும், லைட்டா ஒரு எல்லோ கலரும் சேர்த்து கனாஷ வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். சாக்லேட் கனாஷ் குடுத்த சைடுல வந்து ரசமலாய குட்டி குட்டி பீஸஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் டெக்கரேஷனுக்காக. இப்ப அடுத்ததா ஒரு ஸ்டார் நாஸில பைப்பிங் பேக்ல போட்டிருக்கேன். கொஞ்சமா எல்லோ கலர் கிரீம வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அத வச்சு இந்த மாரி டிசைன் குடுத்துக்கிறேன். கடைசியா இந்த கேக்குக்கு மேல கொஞ்சமா சாக்லேட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு, கட் பண்ணி வச்சிருக்க பிஸ்தாஸ வந்து கேக்குக்கு மேல போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ரொம்ப ரொம்ப யம்மியான ரசமலாய் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் டிஃப்ரெண்ட்டா ஒரு கேக் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கேக் ரெசிப்பிய வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் வீடியோல பார்க்குறேன்.